ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நாம் இன்றைக்கி வரகரிசியில் எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் எண்ணெயில் போட்டால் எப்படி பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது ப்ளஸ் கல் மாதிரியெல்லாம் வராமல் இருக்கணுன்னாலாம் என்ன பண்ணணும்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது இது 2 hours ஊறிடுச்சு. இதை நம்ம வீட்டிலையே சும்மா ஒரு பெரிய ஒயிட் கிளாத் விரித்து இல்லை ஏதோ ஒரு நல்ல துணி விரித்து அதில் நீங்கள் இந்த மாதிரி காய வைக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடக்கூடாது. அரிசியில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டே அரைச்சிக்கலாம். மாவு மில்லுக்கெலாம் போக தேவையில்லை. நான் ரெகுலராகவே மிக்சியில் அரைச்சி தான் செய்கிறேன். ரொம்பவே நல்லா தான் வருது. இதை எந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடணும்னு காமிக்கிறேன். இப்படி நீங்கள் கையை வச்சு எடுத்தீங்கன்னா அரிசி கையில் ஒட்டி இருக்கும். டக்குன்னு நீங்கள் உதுத்து விட்டிங்கன்னாலும் கம்ப்ளீட்டாக உதிர்ந்துடணும். இதுதான் இதோட பதம். அரிசி ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரையும் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மாவை அரைச்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பாகு காய்ச்ச ஆரம்பிக்கணும். நான் 3 கப் அரிசிக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 3 கப்பே போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், இல்லாட்டி பத்தாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் இதை கரைச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம அந்த பக்கம் அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரிசி நிறைய ஊற வச்சுருக்கிறதுனால 2-3 தடவையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு தடவை மாவை அரைச்சி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமும் கையை வச்சு அந்த மாவை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காகனா மாவு ட்ரை ஆகாமல் அந்த ஈரப்பதத்தோடையே இருக்கணுங்கிறதுக்காக அரைச்சி மூடி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த புது பேட்சை போட்டு நீங்கள் இதே மாதிரி அகைன் ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு அப்படியே இருக்கும் அந்த ஈரப்பதத்தோட. அதிரசமும் அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வரும். இப்போது வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லம் மேலே நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும், இல்லாட்டி அடுப்பில் எல்லாம் வலிஞ்சிரும். நம்ம அதிரசத்துக்கு எந்த பதத்துக்கு பாகு காய்ச்சணுன்னா உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த பாகை லைட்டாக தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா அதை நம்ம உருட்டி எடுக்கிற மாதிரி வரணும். இப்போ நான் வச்சு ஒரு 5 minutes ஆச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம இப்படி திரட்டினா அது உருண்டு வரணும். இப்போ இது கரைஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இதே மாதிரி எவ்ரி 2 to 3 minutes ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை செக் பண்ணி கரெக்டாக அந்த பதம் வரும் பொழுது பாகை ஆஃப் பண்ணணும். இந்த அதிரசத்தில் நிறைய பேருக்கு அதிரசம் கரெக்டாக வராததுக்கான ரீசனே இந்த பாகை கரெக்டான பதத்தில் எடுக்காதது தான். அந்த கரெக்டான பதத்துக்கு பாகை மட்டும் காய்ச்சிட்டோன்னா அதிரசம் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த கரையில் லைட்டாக திரண்டு வருது, ஆனாலும் இன்னும் உருண்டு வரலை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுக்கக்கூடாது. இது நான் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாவே பக்கத்தில் வந்துருச்சு. நீங்கள் ஒரு 1 minute ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இது உருட்டை வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், என் கையில் வருது, ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டுது. இப்போது இது நான் கடைசியாக இதை எடுத்திருக்கேன். நல்லாவே உருண்டு வருது. தண்ணியில் கரையில் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிது. ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியில் கரையில் தண்ணியாக நம்ம கையில் எடுத்து உருட்ட வருது. நான் தனியாக கூட உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா திரண்டு வருது. இதுதான் அதிரசத்துக்கு நீங்கள் பாகு காய்ச்சுற பதம். இந்த பதத்தை கரெக்டாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அதிரசம் பர்ஃபெக்டாக வந்துடும். கரைஞ்சி போகாது, பிரிஞ்சும் போகாது எண்ணெயில் போட்ட உடனே. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை கிண்ட ஆரம்பிக்கலாம். அரைச்சி வச்ச மாவை நான் ஆக்சுவலி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது சின்ன பாத்திரமாக இருக்குது, எனக்கு பாகு ஊற்றி கிண்ட கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. நமக்கு தேவையான பதம் நான் சொல்கிறேன். அது வந்தோன்னா நீங்கள் பாகை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாகு மீதி இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே டைமில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி நான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கரண்டியை யூஸ் பண்ணலை. இதை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது மாவும் கட்டி தட்டாது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வேணால் கூட நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அரைச்ச எல்லா மாவையும் போட்டுட்டேன். திரும்ப நம்ம பாகை ஊற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாகை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறி எடுத்துட்டேன். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது நம்ம இப்படி எடுத்து இப்படி ஊற்றினோன்னா அந்த மாவு இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும்.
அதிரச மாவை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்துட்டு அப்புறம் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாவு 1 டேயில் அந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாறிக்கும். நார்மலாக அதிரசம் சுடுற அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இது மேலே நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி ஒரு துணி வச்சு அப்படியே கட்டி வச்சிட போகிறேன். நெய் எதுக்காக மேலே அப்ளை பண்ணுறோன்னா மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அதிரசம் நல்லா சாஃப்டாகவே வரும் நமக்கு. ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு இதை கட்டி வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து இதை எடுத்து நீங்கள் ரெகுலராக எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். 6 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் இதை மதியம் ரெடி பண்ணி வச்சேன். ஈவினிங் வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி பையன் வந்த உடனே அதிரச மாவு கிண்டி வச்சுருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு இப்போவே வேணும்னு கேட்டதுனால இப்போ ஈவினிங் போடுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுக்கிறேன். நார்மலாக ஒரு நாள் கழித்து தான் போடணும். ஏன்னா மாவு வந்து இன்னும் ஃபுல்லாக கெட்டியாக இருக்காது. இப்போ நான் ஈவினிங் எடுக்கும் பொழுது இது இந்த மாதிரி இருக்குது. இது வச்சு தட்டும் பொழுது ரொம்ப இலக்கமாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் ஒரு நாள் ஆணுச்சுன்னா அந்த நல்ல கெட்டியாக சூப்பராக வந்துடும். நான் கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டே என்றைக்கு செஞ்சோமோ அன்றைக்கே ஒரு 2 to 3 hours கழித்து போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி அதிரசம் போடும் பொழுது ஆயிலை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஃபுல் சிம்லையும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வைங்க. போட்ட உடனே அது மேலே எந்திரிக்கக்கூடாது. போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மேலே எந்திரிக்கணும். அதுதான் நமக்கு பக்குவம். பாருங்கள், அதிரசம் ஃபஸ்ட்டு டே மாவை ஆட்டின அன்னைக்கு என்றைக்கு செஞ்சோமோ அன்னைக்கு போட்டே இவ்வளோ நல்லா வருது. சூப்பராக இருக்குது அதிரசம். இப்போது இது நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச மாவு. இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இலக்கமாக இருந்திருக்கும். 1 டேயில் இந்த மாதிரி ஆயிடும். இதுதான் அதிரசத்தோட கரெக்டான அந்த மாவோட பக்குவம். இதில் தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் காமிக்கிறேன். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க. நான் வாழை இலை இல்லாததுனால ஒரு பிளாஸ்டிக் கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் தடவி அதிரசத்தை வந்து தட்டியிருக்கேன். இந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. பார்த்தா தெரியும். அதிரசம் போட்ட உடனே எந்திரிச்சு வரலை. ஆயிலும் கரெக்டான சூட்டில் இருக்குது. அதே மாதிரி 2 சைடும் அந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வந்ததுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக மாவு செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போது அதிரசத்தை நம்ம ஆயிலேருந்து போட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் எல்லா ஆயிலும் போய் அது ஹார்டாயிரும். அதே மாதிரி அதிரசத்தை ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தட்டக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டிங்கன்னா அதிரசம் கிறிஸ்பியாகவே இருக்கும். அதாவது மேலே கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அப்படி வராது. ரொம்ப மொத்தமாக தட்டிட்டிங்கனாலும் அந்த மாவு உள்ளர வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான ஒரு சைஸுக்கு அதை தட்டி போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த இதில் பிக்சரில் இடையில காமிச்சிருந்துருப்பேன் வீடியோவில். அந்த சைஸ்க்கு தட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிரசம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போகிறது, கல் மாதிரி வர்றது, இந்த இஷ்யூவெல்லாம் நம்ம பாகு பர்ஃபெக்டாக காய்ச்சாட்டி நமக்கு வந்துடும். பாகு அந்த கரெக்டான பதம் வந்தோன்னா ஆஃப் பண்ணாட்டி அது முறிஞ்சிரும், கல் மாதிரி ஆகிடும். அப்போ அதிரசம் ஹார்டாக வந்துடும். அதே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணாட்டி அந்த கரையிற பதத்தில் பாக காய்ச்சி ஊற்றிட்டிங்கனாலும் பிரிஞ்சு போயிடும். நான் அதில் காமிச்ச மாதிரி கரெக்டான பக்குவத்தில் ஆஃப் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த ஹெல்த்தியான அதிரசம் ரெசிப்பியை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.